வணக்கம். மாரியப்பன் வானிலை அறிக்கை 2024 ஜூலை மாதம் 13ஆம் தேதி சனிக்கிழமை வானிலை அறிக்கை. இன்று தமிழகத்தில் அதிகாலை நேரங்களில் வட உள் மாவட்டங்களுக்கு லேசான மிதமான மழையாக அங்கங்கே அதிகாலை நேரங்களில் கிடைத்துக் கொண்டிருக்கிறது. மேலும் பொள்ளாச்சிக்கும் லேசான சாரல் மழை அதிகாலை நேரங்களில் கிடைத்தாலும் வரக்கூடிய மணி நேரங்களில் மழை விலக வாய்ப்புள்ளது. மேலும் ஈரோடு, சேலம், தருமபுரி, திருவண்ணாமலை, திருச்சி, அரியலூர் இந்த இடங்களுக்கும் லேசான மழைப்பொழிவு கிடைத்து கொண்டிருக்கிறது. மேலும் கடலூர், புதுச்சேரி இந்த இடங்களுக்கும் அதிகாலை நேரங்களில் லேசான மழைப்பொழிவு கிடைத்து கொண்டிருக்கிறது. மேலும் சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கும் ஓரிரு இடங்களில் லேசான மழைப்பொழிவு கிடைத்தாலும் காலை 9 மணிக்கு பிறகு படிப்படியாக மழை விலகி மீண்டும் மதியத்துக்கு பிறகு படிப்படியாக மழை சற்று அதிகரிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இன்று பெரும்பாலும் தென்கடல்புறங்களில் ஒரு சில இடங்களிலும், மத்திய மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள், மேலும் கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள், சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கு மட்டுமே சற்று கூடுதலான பரப்பில் மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. நாளை ஜூலை 14, 15 தேதிகளில் சற்று பரப்பில் குறைந்திருந்தாலும் 16ஆம் தேதி வெப்பச்சலமழை தீவிரம் குறைந்து தென்மேற்கு பருவமழை சற்று முன்னேறி ஆங்கங்கே தமிழகத்தின் உள் மாவட்டங்களுக்கும் லேசான சாரல் மழை, மிதமான மழை கிடைக்கும் அளவுக்கு தென்மேற்கு பருவமழை தீவிரமடையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. வரக்கூடிய நாட்களில் தென்மேற்கு பருவமழை படிப்படியாக தீவிரமடையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. வானிலை அமைப்பு: குஜராத், ராஜஸ்தான், மேலும் மத்திய பிரதேசம் மேற்கு பகுதி ஆங்கங்கே வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலை கொண்டுள்ளது. மேலும் அரபிக்கடலிலும் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலை கொண்டுள்ளது. மேலும் மேற்கு வங்கத்திலும் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலை கொண்டுள்ளது. அந்த நிகழ்வு வரக்கூடிய நாட்களில் அரபிக் வங்கக்கடலில் இறங்கி சற்று தீவிரமடைந்து ஜூலை 17ஆம் தேதி ஒடிசாவுக்கும் ஆந்திராவுக்கும் இடைப்பட்ட இடத்தில் மேற்கு நோக்கி பயணிக்க வாய்ப்புள்ளது. இதன் காரணமாக வருகிற நாட்களில் தென்மேற்கு பருவமழை ஜூலை 13ஐ விட 14 சற்று தீவிரமடையும். 14ஐ விட 15 மாலைக்கு பிறகு மேலும் தீவிரமடைய வாய்ப்புள்ளது. 16 தேதிகளில் தொடர்ந்து ஒரு தொடர் மழையாக இருக்க வாய்ப்புள்ளது. 17 தேதிகளில் சற்று தீவிரம் குறைந்தாலும் மீண்டும் 17ஆம் தேதி மாலைக்கு பிறகு வங்கக்கடலுக்கு மேலும் ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி வர இருக்கிறது. அந்த நிகழ்வு ஜூலை 19, 20, 21 தேதிகளில் தீவிரமடைந்து ஒரு காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வரை தீவிரமடைந்து ஒடிசாவில் ஜூலை 21ஆம் தேதி தரையேறி மேற்கு நோக்கி பயணிக்க வாய்ப்புள்ளது. இதன் காரணமாக வருகிற நாட்களில் வட உள் மாநிலங்களில் தென்மேற்கு பருவமழை பரவலான மழைப்பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது. அதிலும் ஆந்திரா, ஒடிசா, தெலுங்கானா, சத்தீஸ்கர், மத்திய பிரதேசம், மகாராஷ்டிரா, கோவா, குஜராத் இந்த இடங்களுக்கெல்லாம் வருகிற நாட்டில் கடுமையான வெள்ளப்பெருக்கத்தை கொடுக்கும் அளவுக்கு தென்மேற்கு பருவமழை தீவிரமடைய வாய்ப்புள்ளது. மேலும் கேரளா, கர்நாடகாவுக்கு இப்போதைக்கு தென்மேற்கு பருவமழை சற்று தீவிரம் குறைந்திருந்தாலும் வரக்கூடிய நாட்களில் படிப்படியாக அதிகரிக்க வாய்ப்புள்ளது. ஜூலை 19ஆம் தேதி வரை தென்மேற்கு பருவமழை சற்று தீவிரம் அடைய வாய்ப்புள்ளது. ஜூலை 19ஆம் தேதிக்கு பிறகு படிப்படியாக தீவிரம் குறையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. கணவாய் பொறுத்தவரை ஜூலை 19ஆம் தேதி வரை ஒரு நல்ல மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது. 19ஆம் தேதிக்கு பிறகு படிப்படியாக தென்மேற்கு பருவமழை லேசான சாரலோ தூறலோ பொள்ளாச்சிக்கு கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழகத்தை பொறுத்தவரை வெப்பச்சலமழை என்பது இன்று ஜூலை 13ஆம் தேதி சற்று கூடுதலான பரப்பில் இருந்தாலும் நாளை ஜூலை 14, 15 தேதிகளில் சற்று படிப்படியாக வெப்பச்சலமழை ஓரிரு இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. ஜூலை 16ஆம் தேதி சற்று கூடுதலான பரப்பில் தென்மேற்கு பருவமழை முன்னேறி வந்து ஆங்கங்கே லேசான சாரல் மழை கொடுக்க வாய்ப்புள்ளது. இன்று ஜூலை மாதம் 13ஆம் தேதி தமிழகத்தை பொறுத்தவரை கன்னியாகுமரி மாவட்டத்தில் மேற்கு பகுதி லேசான மிதமான மழை சற்று கனமழை வரை கிடைக்க வாய்ப்புள்ளது. கிழக்கு பகுதி பெரும்பாலும் ஒதுக்க வாய்ப்புள்ளது. மேலும் திருநெல்வேலி மாவட்டத்தில் மேற்கு பகுதி, மேற்கு தொடர்ச்சி மலைகளில் கனமழையாக கிடைத்தாலும் திருநெல்வேலி மேற்கு பகுதி நிலப்பரப்பில் லேசான சாரல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. கிழக்கு பகுதியை முற்றிலுமாக ஒதுக்க வாய்ப்புள்ளது. தூத்துக்குடி மாவட்டத்திலும் பெரும்பாலும் இன்று ஒதுக்கவே வாய்ப்புள்ளது. மேலும் தென்காசி மாவட்டத்தை பொறுத்தவரை தென்காசி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலைகளில் கனமழையாகவும், மேலும் மேற்கு தொடர்ச்சி மலை கிழக்கு பகுதியில் லேசான சாரல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. தென்காசி, புளியங்குடி, கடலூர் இந்த இடங்களுக்கெல்லாம் கிழக்கு பகுதி முற்றிலுமாக ஒதுக்க வாய்ப்புள்ளது. மேலும் விருதுநகர் மாவட்டத்தை பொறுத்தவரை விருதுநகர் மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலைகளில் கனமழையாகவும், மேலும் விருதுநகர் மாவட்டம் மேற்கு பகுதியில் லேசான சாரல் மழையாகவும், கிழக்கு பகுதி பெரும்பாலும் மழைக்கு ஏதும் வாய்ப்பில்லை. மேலும் ராமநாதபுரம், புதுக்கோட்டை, சிவகங்கை, மதுரை,
திண்டுக்கல் இந்த இடங்களை பொறுத்தவரை ஒரு இரு இடங்களில் ஆங்காங்கே வெப்பச்சலன கிடைக்க வாய்ப்புள்ளது. மிதமான முதல் சற்று கனமழையாக. தேனி மாவட்டத்தை பொறுத்தவரை தேனி மாவட்டத்தில் இன்று பெரும்பாலும் லேசான மழை, சாரல் மழை, மிதமான மழை என்று மாறி மாறி அமைந்து கொண்டிருக்க வாய்ப்புள்ளது. மாலை நேரங்களில் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. வால்பாறை, கொடைக்கானல், நீலகிரி இந்த இடங்களுக்கெல்லாம் இன்று கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் கோயம்புத்தூர் மாவட்டத்தை பொறுத்தவரை கோயம்புத்தூர் மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலைகளில் கனமழையாகவும், கோயம்புத்தூர், பல்லடம் இந்த இடங்களுக்கு லேசான சாரல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மாலை அல்லது இரவு நேரங்களில். மேலும் அன்னூர், மேட்டுப்பாளையம் இந்த இடங்களுக்கு லேசான மிதமான மழை, சற்று கனமழை வரை வெப்பச்சலன மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் பொள்ளாச்சியை பொறுத்தவரை பொள்ளாச்சி அதிகாலை நேரங்களில் லேசான சாரல் மழை இருந்தாலும் வரக்கூடிய மணி நேரங்களில் மழை விலகி மீண்டும் மாலை நேரங்களில் மிதமான முதல் சற்று கனமழை வரை கிடைக்க வாய்ப்புள்ளது. இன்று பொள்ளாச்சியை பொறுத்தவரை உடுமலைப்பேட்டைக்கு லேசான சாரல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் தாராபுரத்தை இன்று பெரும்பாலும் முழுமையாக ஒதுக்கவே வாய்ப்புள்ளது. மேலும் கரூர், நாமக்கல், திருச்சி இந்த இடங்களுக்கெல்லாம் இன்று வெப்பச்சலன மழை ஆங்காங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் திருப்பூர் மாவட்டத்துக்கும் இன்று லேசான மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது சாரல் மழையாக. மேலும் ஈரோடு, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி இந்த மாவட்டங்களுக்கு ஆங்காங்கே வெப்பச்சலன மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. ராணிப்பேட்டை, கள்ளக்குறிச்சி, திருப்பத்தூர், வேலூர், காஞ்சிபுரம், சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு, தாம்பரம், விழுப்புரம், மதுராந்தகம் இந்த இடங்களுக்கும் ஆங்காங்கே அதிகாலை நேரங்களில் லேசான மழைப்பொழிவு கிடைத்தாலும் மாலை நேரங்களிலும் ஆங்காங்கே வெப்பச்சலன மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் அரியலூர், பெரம்பலூர், கும்பகோணம், நெய்வேலி இந்த இடங்களுக்கும் இன்று ஆங்காங்கே வெப்பச்சலன மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. திருவண்ணாமலை, புதுச்சேரி, கடலூர், மயிலாடுதுறை, சீர்காழி, சிதம்பரம், கும்பகோணம், நெய்வேலி இந்த இடங்களுக்கும் இன்று ஆங்காங்கே வெப்பச்சலன மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் நாகப்பட்டினம், வேதாரண்யம், முத்துப்பேட்டை இந்த இடங்களுக்கும் இன்று ஆங்காங்கே வெப்பச்சலன மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. தஞ்சாவூர், மேலும் புதுக்கோட்டை கடலோரங்கள் இந்த இடங்களுக்கெல்லாம் இன்று ஆங்காங்கே வெப்பச்சலன மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இன்று பெரும்பாலும் கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள், சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்கள், மத்திய மாவட்டங்களுக்கும் ஆங்காங்கே டெல்டா மாவட்டங்களுக்கும் ஒரு சில இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் தென் மாவட்ட கடல் ஓரங்கள் பெரும்பாலும் மதுரை, ராமநாதபுரம், புதுக்கோட்டை, சிவகங்கை, திண்டுக்கல் இந்த இடங்களும் ஆங்காங்கே வெப்பச்சலன மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. மேற்கு பகுதி தென்மேற்கு பருவமழை முன்னேறி வந்து சற்று சாரல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. இன்று ஜூலை மாதம் 13ஆம் தேதி சனிக்கிழமை. நாளை ஜூலை 14ஆம் தேதி தமிழகத்தில் வெப்பச்சலன மழை என்பது ஒரு இரு இடங்களில் மட்டுமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. தென்மேற்கு பருவமழை சற்று தீவிரமடைய வாய்ப்புள்ளது. மேலும் நாளை ஜூலை 14ஐ விட 15ஆம் தேதி மேலும் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைய வாய்ப்புள்ளது. கணவாய் பகுதிகளில் மாலையிலிருந்து மேலும் தீவிரமடையும் தொடர் மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. ஜூலை 15ஆம் தேதி மாலையில் தொடங்கும் மழை ஜூலை 16ஆம் தேதி முழுவதுமே விட்டு சாரல் மழை, மிதமான மழை, சற்று கனமழையாக கணவாய் பகுதிகளில் அமைய இருக்கிறது. மேலும் தென்காசி, செங்கோட்டை கணவாய் பகுதி, மேலும் ஆரல்வாய்மொழி கணவாய் பகுதியை விட பொள்ளாச்சி கணவாய் பகுதிக்கு சற்று கூடுதலான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது. ஜூலை 16ஆம் தேதி விட்டு மழை இருக்க வாய்ப்புள்ளது. ஜூலை 17ஆம் தேதி சற்று மழையின் தீவிரம் சற்று குறைய வாய்ப்புள்ளது. ஜூலை 18, 19 தேதிகள் மேலும் சற்று அதிகரித்து ஜூலை 19ஆம் தேதிக்கு பிறகு தென்மேற்கு பருவமழை கேரளா, கர்நாடகாவுக்கு சற்று தீவிரம் குறையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஜூலை 20, 21, 22 தேதிகளில் மாலை நேரங்களில் மட்டுமே தென்மேற்கு பருவமழை சற்று மழை தீவிரம் குறைந்த மழையாக கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. தென்மேற்கு பருவமழை ஜூலை 19ஆம் தேதி வரை கணவாய் பகுதியில் ஒரு நல்ல மழைப்பொழிவு கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இதில் பொள்ளாச்சிக்கு கூடுதலான மழைப்பொழிவு, அதைவிட சற்று குறைவான மழைப்பொழிவு என்பது உடுமலைப்பேட்டை, கிணத்துக்கடவு, மேலும் தாராபுரம் இந்த இடங்களுக்கெல்லாம் சற்று குறைவாகவே கிடைக்க வாய்ப்புள்ளது. பொள்ளாச்சிக்கு வருகிற நாட்களில் ஜூலை 19ஆம் தேதி வரை நல்ல மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது. ஜூலை 19ஆம் தேதிக்கு பிறகு மாலை இரவு நேரங்களில் மட்டுமே லேசான சாரல் மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஜூலை 21ஆம் தேதிக்கு பிறகு தென்மேற்கு பருவமழை மேலும் குறையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. காற்று மகாராஷ்டிரா, கோவா, குஜராத்தின் வழியாக காற்று நிகழ்வை நோக்கி பயணிக்கும் என்பதால் கர்நாடகா, கேரளாவுக்கு தென்மேற்கு பருவமழை சற்று 19ஆம் தேதிக்கு பிறகு தீவிரம் குறையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழகத்தை பொறுத்தவரை ஜூலை 18 மேலும் 20, 21 தேதியில் ஆங்காங்கே கடல் ஓரங்களில் வெப்பச்சலன மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. வரக்கூடிய நாட்களில் தமிழகத்தை பொறுத்தவரை
ஜூன் 13ஆம் தேதியை விட ஜூலை 14, 15 தேதிகளில் சற்று வெப்பச்சலன தீவிரம் குறைய வாய்ப்புள்ளது. மேலும் ஜூலை 16ஆம் தேதி தென்மேற்கு பருவமழை சற்று முன்னேறி அங்கங்கே உள் மாவட்டங்களுக்கும் லேசான சாரல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் தென்மேற்கு பருவமழை ஜூலை 13ஆம் தேதியை விட 14ஆம் தேதி சற்று அதிகரிக்க வாய்ப்புள்ளது. 14ஐ விட 15, 16 தேதியில் சற்று மேலும் அதிகரிக்க வாய்ப்புள்ளது. 17 சற்று தீவிரம் குறைந்தாலும் 18, 19 தேதிகளில் சற்று அதிகரித்து மீண்டும் ஜூலை 20ஆம் தேதியிலிருந்து தென்மேற்கு பருவமழை தீவிரம் குறையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இலங்கையை பொறுத்தவரை இலங்கையில் வரக்கூடிய நாட்களில் படிப்படியாக மழையின் தீவிரம் வெப்பச்சலன தீவிரம் குறைய வாய்ப்புள்ளது. இன்று ஜூலை 13ஆம் தேதி ஒரு பரவலான மழைப்பொழிவு அனைத்து மாகாணங்களுக்கும் இருக்க வாய்ப்புள்ளது. வடக்கு மாகாணங்கள் அங்கே ஒரு சில இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. யாழ்ப்பாணம், வவுனியா, அனுராதபுரம், முல்லைத்தீவு, புத்தளம், மன்னார் இந்த இடங்களுக்கும் அங்கங்கே இன்று வெப்பச்சலன மழை கிடைத்தாலும் கூடுதலான பரப்பு என்பது திரிகோணமலைக்கு வடக்கு பகுதி அம்பாறை, திரிகோணமலைக்கு தெற்கு பகுதி அம்பாறை, மட்டக்களப்பு, பனாமா, ஹம்பந்தோட்ட கிழக்கு பகுதி இந்த இடங்களுக்கெல்லாம் வெப்பச்சலன சற்று கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. தென்மேற்கு பருவமழை பொறுத்தவரை மேற்கு பகுதியில் இன்று கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. அதிகாலை நேரங்களில் லேசான மிதமான மழை கிடைத்தாலும் வரக்கூடிய நேரங்களில் மாலையில் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. கொழும்பு, நீர்கொழும்பு, ரத்தினபுரி, மேலும் ஹம்பந்தோட்ட மேற்கு பகுதி, சிலாபம் இந்த இடங்களுக்கெல்லாம் வரக்கூடிய நாட்களில் ஒரு நல்ல மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் நாளை ஜூலை 14ஆம் தேதி வெப்பச்சலன மழை என்பது ஓரிரு இடங்களில் மட்டுமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. பெரும்பாலும் திரிகோணமலைக்கு வடக்கு பகுதி ஓரிரு இடங்கள், திரிகோணமலைக்கு தெற்கு பகுதி கிழக்குள்ள மாகாணங்கள் ஓரிரு இடங்கள் வெப்பச்சலன மழை ஓரிரு இடங்களில் மழை கிடைத்தாலும் தென்மேற்கு பருவமழை கனமழையாக மேற்கு பகுதியில் கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் ஜூலை 15ஆம் தேதி ஓரிரு இடங்களில் மட்டுமே வெப்பச்சலன மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மேற்கு பகுதி தென்மேற்கு பருவமழை பரவலான மழைப்பொழிவாக கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. எப்போது வேண்டுமானாலும் சாரல் மழை, மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மாலை நேரங்களில் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. ஜூலை 16, 17, 18 தேதிகளில் தென்மேற்கு பருவமழை மட்டுமே தீவிரமடைந்து காணப்படும். ஜூலை 19ஆம் தேதிக்கு பிறகு தென்மேற்கு பருவமழை தீவிரம் குறைந்து இரு இடங்களில் மட்டுமே மேற்கு பகுதி லேசான சாரல் மழை மட்டுமே கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. வரக்கூடிய நாட்களில் இலங்கையை பொறுத்தவரை படிப்படியாக மழை தென்மேற்கு பருவமழை அதிகரிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதிலும் மேற்கு பகுதி கூடுதலான மழைப்பொழிவு கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. காற்றின் வேகத்தை பொறுத்தவரை காற்றின் வேகம் வரக்கூடிய நாட்களில் சற்று அதிகரிக்கவே வாய்ப்புள்ளது. மீனவர்கள் மீன்பிடிக்க சற்று சவாலாகவே இருக்க வாய்ப்புள்ளது. வரக்கூடிய நாட்களில் வங்கக்கடலில் அடுத்தடுத்த நிகழ்வு சற்று தீவிரமடையும் என்பதால் காற்றின் வேகம் அதிகரிக்க வாய்ப்புள்ளது. அதிகபட்சம் 45 முதல் 55 கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் வரக்கூடிய நாட்களில் இருக்க வாய்ப்புள்ளது. மாலை நேரங்களில் 65 கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் இருக்க வாய்ப்புள்ளது. மீனவர்கள் மீன்பிடிக்க வரக்கூடிய நாட்களில் சற்று சவாலாகவே இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இன்றைய சூரிய உதயம் இன்று ஜூலை மாதம் 13ஆம் தேதி சனிக்கிழமை காலை சூரியன் உதயமாகும் நேரம் காலை 6 மணி 7 நிமிடம். மாலை சூரியன் அஸ்தமாகும் நேரம் மாலை 6 மணி 43 நிமிடம். வளர்பிறை தொடர்ந்து வானிலை அறிக்கையை கேட்டு பயன்பெறுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.